என்ன தகவல் அப்படின்னா, நீங்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சியை எடுத்து நடத்துங்க. ஓகே. தினந்தோறும் ஓரளவு கேஷ் கொடுக்குறேன். ஆனால் இந்த கேஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒயிட் ஹவுஸ்லேருந்து கிடைக்கும். இந்த என்டர் ஒர்க் அப்படின்றது 100% உண்மை தான். ஓகே. அது எல்லாமே ஓரளவு செயல்பாட்டில் தான் இருக்குது. ஓகே. அதனால் அந்த தொகையிலேருந்து தான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் கேஷ். அந்த கேஷ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஆனால் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதில் மட்டும் கொஞ்சம் சைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா, திடீர்னு கேன்சல் பண்ணோம் அப்படின்றப்ப நீங்கள் அந்த கேஷ்லாம் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே. அந்த அக்ரிமெண்ட் சைனில் என்னவோ அதன்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபண்டு வந்து அப்ரூவல் பண்ணிடுவாங்க. ஓகே. சரி, அந்த வகையில் ஆக்டர் விஜய் அவர்களை தமிழக வெற்றி கழகம் டெபாசிட் ரெசிப்ட் 10 crores லா. ஓகே, நான் உங்களுக்கு திரும்ப கூப்பிட்றேன். சரி, அடுத்த தகவல். கிருஷ்ணா ஸ்டுடியோ டிஸ்கஷன். கிருஷ்ணா ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் எடிட்டர்ஸ் ஆகட்டும், ஒரு சில அதாவது ஆஃப் ஸ்க்ரீன் டான்ஸ் மாஸ்டர் ஆகட்டும், சில பேர்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாத்துக்குமே நிறையா ஸ்டூடியோஸில் வேலை இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ எடிட்டர்ஸுக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவர் ஸ்டூடியோவில் வேலை இருக்கும் சில நாள். அங்கே வந்து நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு தொகை கிடைக்கும். ஓகே. என்னுடைய ஸ்டூடியோவோடைய நிலையில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ட்ராவல் செய்கிற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். ஓகே. ஒரு சில இடம் வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே இந்த ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கிறவங்களுக்கு. ஓகே. ஏன் அப்படின்னா, இந்த கேஷ் அப்படின்றது நம்ம ஒரு இடத்துல பேங்க்கில் சேர்த்து வச்சு வட்டி காசு மட்டும் வாங்குறதுன்றது தோதாகாது. ஓகே. அது நிறைய இடத்துல நம்ம உபயோகப்படுத்தணும். அப்போ தான் இந்த அந்நிய செலவாணி நிறைய விஷயம் நமக்கு தோதாகும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு தொகையை எடுத்துகிட்டு போய் யூஎஸ்ஏ டாலரை நம்ம சேமித்து வைக்கிறப்போ, அங்கே டாலர் மதிப்பு உயர்றப்போ அந்த கேஷ் திரும்ப நம்ம இந்தியா ரூபி கன்வெர்ட் பண்ணுறப்போ நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். ஓகே. இந்த மாதிரி தான் நம்ம நிறையா விஷயத்தில் நான் செலவு பண்ணலான்னு இருக்கேன். அதனால் நான் ஒவ்வொரு மூவிஸுமே அந்த கேஷை எங்கே தேவைப்படுதோ நாங்கள் செலவு செய்ய வரப்போ எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் யாருமே லாபத்தை நோக்கி நகர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படின்றதுனால ஒரு ஸ்டேட்டஸ். ஆனால் எனக்கு விதிவிலக்கு. ஓகே. அதனால் நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான் இருக்கேன். அதனால் எடிட்டர்ஸுக்குலாம் நிறைய இடத்துல வேலை இருக்குது. ஓகே. நல்ல சம்பளமும் இருக்குது. ஓகே. சரி, அடுத்த தகவல். இன்ஃபோசிஸ் ஐடி கம்பெனி டிஸ்கஷன். இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தரமான ஒரு ஐடி நிறுவனம் தான். ஓகே. ஆனால் நிறையா ஒரு ஷேர்ஸ் எல்லாமே விற்றுட்டார். இப்போ திரும்ப வாங்குறாரு. அவர் ஓரளவில் சம்பாரிச்சதுனால ஒரு இதாக இருக்கார். ஆனால் என்ன தகவல் அப்படின்னா, இன்ஃபோசிஸ் நானே நிர்வகிக்கலான் இருக்கேன். அதனால் ஷேர்ஸ் எல்லாமே அதிகமாக சேல்ஸ் பண்ணக்கூடாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். அந்த நிறுவனத்தை லாபகரமான நிலையில் அப்படியே என்கிட்ட ஒப்படைக்கணும். ஓகே. எரர் ஆகக்கூடாது, எனக்கு நஷ்டமாக ஏற்படுத்தக்கூடாது. ஓகே. அடுத்து இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அந்த பிட்கோவியாவை விட்டுருங்க. ஓகே. அங்கே ஒரு லிமிட்டேஷன் தான். அது ஒரு நல்ல நிறுவனம் தான், இன்னும் ஒரு லிமிட்டேஷன் தான். நீங்கள் என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நான் ஒரு 5 o'clockனு சொல்லிட்டு ஒரு மூவி புக் பண்ணியிருந்தேன். உண்மையிலுமே ஒரு 5 o'clock நான் எந்திரிச்சேன்னா அப்படின்னா ஜாக்கிங்லாம் போயிட்டு கொஞ்சம் மெடிடேஷன் செஞ்சுட்டு அன்றைக்கி என்ன தோதோ அதை நான் தோது பார்ப்பேன். ஓகே. அதுக்காக ஒரு 10 மணி ஒரு 9:30 மணிக்கெலாம் தூங்க போயிடணும். ஓகே. ஏன்னா ரொம்ப ஒரு 10 வருஷமாக தொடர்ச்சியாக வேலை செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது. ஓகே. அதனால் இன்ஃபோசிஸ் நீங்கள் என்ன மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டெபாசிட் ரெசிப்ட் நான் உங்களுக்கு அப்பப்போ தகவல் சொல்கிறேன். ஓகே. பொறுமையாக காத்துருங்க. சரி, அடுத்த தகவல். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 பேர் எல்லோ ப்ராஜெக்டாக இருக்காங்க. ஒன்று யாம், அடுத்து பூபதி, அடுத்து கண்ணன் என்னுடைய பிரதர். ஓகே. நாங்கள் 3 பேர் தான் ஓரளவு தோது பார்த்துக்குவோம். ஓகே. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே. சரி, அடுத்த தகவல். வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன். என்ன தகவல் அப்படின்னா, இந்தியா அப்படின்றது ஒரு கிழக்கத்தியம். ஓகே. இப்போ உலகமானது இப்போ 2 வகையாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்றது மட்டும் ஒரு தனி கேட்டகரி. இந்தியாவை தவிர மற்ற நாடு எல்லாமே ஒரு அப்ராட் கண்ட்ரிஸ் மாதிரி. ஓகே. அது ஒரு தனிநிலை கேட்டகரி. ஓகே. உதாரணத்துக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான் ஆகட்டும், இந்த பக்கம் பங்களாதேஷ் ஆகட்டும், இந்த பக்கம் ஸ்ரீலங்கா ஆகட்டும், இந்த கிழக்கத்தியத்துக்கு புரிகிற மாதிரியான ஒரு தகவல். ஆனால் இந்த பக்கம் போனீங்கன்னா ஆசியாவில் நிறைய நாடு இருக்குது. சைனா இருக்குது, ரஷ்யா இருக்குது, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் இருக்குது. ஓகே. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா, தென் அமெரிக்கான் இருக்குது. ஓகே. அதனால் 2 வகையான நிலப்பரப்பு. ஒரு பக்கம் கிழக்கத்தியம், இன்னொரு பக்கம் மேற்கத்தியம். ஓகே. மேற்கத்தியத்தை பொறுத்த வரைக்கும் யதார்த்த ரீதியாக மேக்சிமம் இந்த எர்த் லாவ்லேயும் சரி, மேக்சிமம் இல்லை
100% யூனிவர்ஸ் ஏதாவதுலையும் சரி நான் தான் ராஜா அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. ஓகே, அதனால் என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த வகையில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னா, இப்போ கிழக்கித்தியத்துலேருந்து மேற்கித்தியத்துக்கு ஏதாவது ஒரு டெண்டரானாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ரெக்கவரியாக இருந்தாலும் சரி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, 100 பேப்பர்ஸ் டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன். ஓகே, அதாவது 100 பேப்பர் இருக்கும். அதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் பதில் சொன்னால் தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அப்ராட் கண்ட்ரீஸில் ஒரு டெண்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் யார், இந்த ராஜாவுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்படுத்துவீங்களா, அவருக்கு ஏதாவது நீங்கள் எரர் ஏற்படுத்துவீங்களா, உங்கள் மேலே வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கா, எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுங்க. அதாவது இவ்வளோ கம்பெனிஸு, இவ்வளோ நாடு, இவ்வளோ ஸ்டூடியோ, இது எல்லாத்தையும் தாண்டி எத்தனையோ ஆஸ்கார் அவார்டு, அது எத்தனை லிஸ்ட் வைக்கிறது கூட எனக்கு தோதாகாத அளவுக்கு அவ்வளோ விருது, எவ்வளவோ பாராட்டு, எவ்வளவோ சான்றிதழ், இதெல்லாம் வாங்கிட்டு நான் குழந்த மாதிரி அந்த பென்டன் எபிசோட்ஸு அப்படி நடித்தேன் அப்படின்னா என்னோடய கெப்பாசிட்டி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு நடிப்புக்காக அப்படி இருக்கிறதுலே எனக்கு ஆகலை. இருந்தாலும் யதார்த்த ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தாங்க ஃபஸ்ட்டு மார்க், இப்போ இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு கிராஜுவேட், ஃபஸ்ட்டு மார்க், ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன், செலிப்ரிட்டி, எல்லா இடத்துலையும் நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கேன். அதுதான் யதார்த்தமான உண்மை. ஓகே, அப்படின்றப்போ கிழக்கித்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ இந்த வீட்டில் இப்படி இருக்கிறா அப்படி, இப்படி சூழ்நிலை இருக்கிறா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓரளவு ஏதோ ஒரு வகையில் நினைக்கலாம், கொஞ்சம் மட்டமாக கூட நினைக்கலாம். ஓகே, ஆனால் மேற்கத்தியத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஹை லெவல் அந்த வகையில் டாப்பில் இருக்கேன் நான். ஓகே, அதனால் என்னை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஓகே, சரி, என்ன தகவல் அப்படின்னா, அதான் 100 பேப்பர் வெரிஃபிகேஷன். எந்த ஒரு ஷிப்பில் இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, டாக்குமெண்ட் ஸ்டேஷன்லாம் வெரிஃபிகேஷன் அப்படி இருக்கும் இனிமேல். ஓகே, ஏன் அப்படின்னா நிறையா இஷ்யூ நடக்குது ஸ்டூடியோவில், இதில் நிறையா விஷயம் ஆகுது. அதனால் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, என்னோடய கிங்டம் கண்ட்ரீஸில் வந்துட்டு அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும். ஓகே, ஏன்னா யாரையோ ஒருத்தர் லாபம் சம்பாதிக்கன்றதுக்காக ஏதோ ஒரு சூழ்நிலையில் எரர் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா அது எரராக தான் மாறும். ஓகே, ஏன்னா இப்போ கேஷ் அப்படின்றது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் கேஷ் தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனால் எல்லா இடத்துலையுமே 100 பேப்பர்ஸ் டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறம் தான் மூவ் ஆகும். ஒருவேளை ராஜா கிங் அவர்களே இதனால் நஷ்டம் ஏற்படும், அப்படி ஏற்படாது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து யூஎஸ்ஏ டாலர் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. அதனால் அந்த பேப்பர் வெரிஃபிகேஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு மூவ் ஆகிறப்போ உங்களுக்கு அந்த டாலர் மதிப்பில் உங்களுக்கு தொகை வந்து கொஞ்சம் லாபமாக தான் இருக்கும், நஷ்டம் ஏற்படாது உங்களுக்கு. ஓகே, என்னாலும் ஒரு பாதுகாப்புக்காக நாங்கள் இப்படி செய்கிறோம். ஓகே, ஏன் அப்படின்னா மேற்கத்தியத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் ராஜா. ஓகே, என்னை மீறி ஒரு அணு கூட அசையாது. ஓகே, அதனால் பாதுகாப்பு அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, சரி, அடுத்த தகவல், நம்ம நிறைய விஷயத்தில் மூவ் பண்ணணும், அதுக்காக நான் தகவல் தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து டிஎம்கே டிஸ்கஷன். டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களே, ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. இப்போது எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க, அதாவது தேர்தல் ஆணையம், அவங்களுக்கு நான் தான் இப்போ சேலரி கொடுக்க வேண்டியது நிலைமையில் இருக்கேன். ஓகே, கிட்டத்தட்ட 10 வருஷமாக அதுதான் ஸ்டேட்டஸு. என்ன நிகழ்வு அப்படின்னா, இப்போ நான் வந்து எல்லாமே ஒரு பதமாக தான், பக்குவமாக தான், அந்த ஒரு நிலையில் தான் நான் வந்து தகவல் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கேன். ஏன் அப்படின்னா, நாளைக்கு வந்துட்டு என்னோடய நிறுவனத்துலேயோ இல்லை என்ன நாட்டிலையோ யாரோ லீவ் போட்டாங்க அப்படின்னா எனக்கு தான் சிரமம். ஓகே, இப்போ நஷ்டம் வந்தாலும் அது எனக்கு தான், லாபம் வந்தாலும் அது எனக்கு தான். ஓகே, அதுதான் 10 வருஷமான ஒரு யதார்த்தமான உண்மை. ஓகே, அதனால தான் நான் கொஞ்சம் பொறுமையாக, பதமாக, பக்குவமாக நடந்துக்கிறேன். ஓகே, ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு தொழில் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறீங்க, நிறையா காசு செலவு பண்ணுறீங்க, நிறையா ஆர்டர் இருக்குது, அந்த நேரம் பார்த்து வேலைக்கு ஆள் வரல. இப்போது ஏதாவது ஒரு மிஷினாக இருக்குது, எல்லாமே ரோபோட்டிக் சிஸ்டமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் தெரிவிக்காது. எல்லாமே ரோபோட்டிக் தான் இருக்குது, ஒரு சில பேர் வேலைக்கு வந்தாலே போதும் அப்படின்றனால மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ அந்தளவுக்கு வசதி கொண்டு வரதுன்றது ஒவ்வொன்றா தான் தோது பார்த்துட்டு இருக்கோம். அதனால் இப்போ வந்துட்டு மனித திறனை தான் இப்போ சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கும். அதனால தான் நான் பொறுமையாக, பதமாக, பக்குவமாக சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கேன். ஓகே, அதனால்